நல்ல மனிதர்கள் உலகத்தில் எப்படியெல்லாம் நீ பாதுகாத்தாயா அல்லா, அந்த மாதிரி என்னையும் பாதுகாப்பாயாக. நாளை காலையில் நான் எழும்பினாலே என் வாழ்க்கையை உன்னை பாதுகாப்பில் வைப்பாயாக என்று சொல்லி நீங்கள் கண்ணை மூடி பாருங்க, நிம்மதியாக தூக்கம் போகும். 3 சைக்கிளும் ஸ்டேஜை நீங்கள் அடைவீங்க. லைட் ஸ்டேஜ், டீப் ஸ்டேஜ், ட்ரீமிங் ஸ்டேஜ், 3 அடைவீங்க. ஒரு டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லை, ஒரு சைக்காட்ரிஸ்டையும் போக தேவையில்லை, ஒரு மருந்தையும் குடிக்க தேவையில்லை. இந்த துவா தான் ஒரு மிகப்பெரிய நிவாரணம். இப்போ நாங்கள் துவாவில் ஒரு துண்டா பார்ப்போம். இந்த துவாட சுருக்கம் கடைசிக்கு வரும். ஏன்னா துவா சுருக்கமாக சொல்லுவேன் உங்களுக்கு. கடைசி போகும். இந்த துவாட முதலாவது துண்டை பாருங்க. அல்லாஹும்ம, இது ஒரு லேசான வசனம் அல்ல. அல்லாஹும் ஒரு வேர்ட் சொல்லல. யா அல்லாஹ், நீங்கள் சொல்லி பாருங்க மனசால. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், யா அல்லாண்டு கட்டில்ல சிட் பண்ணி சொல்லி பாருங்க. அல்லாஹும்ம, மனசு ஒரு நிம்மதி வரும். அல்ஹம்துலில்லாஹ், நான் ஓட அடியானியா அல்லா, நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலையா இல்லை எனக்கு. நான் இப்போ கவலையோடு தான் நிற்கிறையா அல்ல. சில பிரச்சனை நான் உருவாகி கொண்டது, சில பிரச்சனை தானாக வந்தது. ஆனால் இப்போ எனக்கு விளங்குறேன், நான் நல்ல ஒரு மனுஷனாக வாழணும் யா அல்ல. அல்லாஹும்ம யா அல்லாஹ், எனது இரட்சகனே, எனது இரட்சகனே யா அல்லா. அந்த 2 கையையும் ஏந்தி நீங்கள் கட்டிலில் இருந்து இந்த ஃபெஸ்டிவலை சொல்லி பாருங்கள். அல்லாஹும்ம, மனசில் அப்படியே அமைதி ஒன்று வரும். யாரோ வந்து உங்களோட மனசு அப்படியே தடை விடுற மாதிரி இருக்கும். எப்போ வரும்? நீங்கள் மனசால அல்லாஹும்ம, எனது இரட்சகனே, எனது இரட்சகனே பாருங்க. வேற யார் நேம் அல்ல. யா அல்லா, நீ ஏண்ட இரட்சகன் யா அல்லா, நான் ஓண்ட அடியான் யா அல்லா. அதிலே நிறைய மனநோயெல்லாம் குறைஞ்சிட்டு, அந்த வசனத்திலே நிறைய மனப்பாதிப்பெல்லாம் குறைஞ்சி போகும். எல்லா டென்ஷனும் அப்படியே குறைஞ்சி போகும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே குறைஞ்சி போகும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க, பிஸ்மிக்க பாருங்க. அல்லான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை முழுக்கவும் யா அல்லாஹ் ஓண்ட பேரால தான் நான் வாழ்கிறேன். இப்போ நான் சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன் கூட ஓண்ட பேரால தான். ஓண்ட பேர் இல்லாமல், பிஸ்மிக்க, ஓண்ட பேர் இல்லாமல், ஓண்ட உதவி இல்லாமல், ஓண்ட பேரை சொல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒன்றுமே செய்யலையா அல்ல. எல்லாமே நீ தந்தது தானே அல்ல. நான் பெரிய அறிஞன் ஆயிக்கலாம், நான் பெரிய ஒரு படித்தவன் ஆயிக்கலாம், பெரிய பணக்காரன் ஆயிக்கலாம், கோடீஸ்வரன் ஆயிக்கலாம், அல்ல ஒரு ஏழை ஆயிக்கலாம், ஒரு சாதாரண ஆள் ஆயிக்கலாம். எல்லாமே நீ தந்தது தான். எல்லாம் ஹைர், எல்லாம் ஹைர், எல்லாம் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மிக்க, இதை கட்டில்ல இருந்து ஒரு ஏழைக்கு, ஒரு ஏழைன்னா சொல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு கோடீஸ்வரன் அந்த கட்டில்ல இருந்த துவாவை ஓதியலுமா இருந்தா அவருடைய பணத்தால் அவர் தூக்கம் போகாது. ஆனால் இந்த துவாவால் தூக்கம் போகும். ஏன்? நீங்கள் எல்லா பிரச்சனையும் அல்லாட்ட சொல்லிட்டு முடிஞ்சிட்டு, எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீங்க, நிம்மதியாக தூக்கம் போகும். நிறைய பேர் ஏன் தெரியுமா இந்த தூக்கம் போகல? அவங்க தூங்குறதே எல்லா மனசில் எல்லா கவலைகளையும் பிரச்சனைகளையும் தலையில சுமந்து கொண்டு தலையணையில் வைக்கிற. எனவே அந்த பாரத்தால் எங்களுக்கு தூக்கம் போவதில்லை. டிஸ்டர்ப் பண்ணும் பிரெயினும் மைண்டும், பிரெயினும் ஹார்ட்டும். எனவே ஹார்ட்டில் இருந்து பிரெயின் இருந்து அவங்களுக்கு சொன்ன அல்லாவை நீங்கள் நினைங்க. பிரெயினில் மனசில் அல்லாவை ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் அல்லாட்ட ஒப்படைங்கோ. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கண்ணை மூடுங்கோ, நிம்மதியாக தூக்கம் போகும். இப்போ அடுத்தது வாங்க. இந்த இந்த வசனத்தை பாருங்கோ. வஸஅத்து ஜன்பி, யா அல்லாஹ், எனது உடம்பை நான் கீழே வைத்தேன், கீழே வைத்தேன். இந்த உடம்புன்னு சொன்ன உடம்புக்குள்ள 3 விஷயங்கள் எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. இங்கே உடம்புன்னு சொல்லுது மனிதன் உடலுக்குள்ளே. என் உடல் எடுத்தா, உங்களோட உடல் எடுத்தா இதில் 3 விஷயங்கள் இங்க. ஒன்று உங்களோட உள்ளம் ஒன்று. அதை நான் உங்களுக்கு சொன்ன ஹார்ட்னு சொல்லி, இதயம், அதே நீங்கள் கீழே வைக்கிற. உடம்பை வைக்கிறேன்னா பொருள் என்ன? உங்களோட உள்ளத்தையும் சேர்த்து தான் நீங்கள் கீழே வைக்கிற. எல்லாம் அல்லாட்ட. இரண்டாவது, என் மூளையை கீழே வைக்கிற. மூளைன்னா என்ன? மூளையில் இருக்கிற சிந்தனைகள், கவலைகள், பிரச்சனைகள், யோசனைகள், சில விரக்தியான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையுமே யாழ்லா உனக்கிட்ட நான் வைக்கிறேன். யாழ்லா என் உடலோடு சேர்த்து பிஸ்மிக ரப்பி வதௌத்து ஜல்பி, உன்னோட பெயரால் என் உடம்பு அப்படியே நான் கீழே வைக்கிறேன். அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இதயத்தையும் கீழே வைக்கிறையா அல்ல, உணர்வுகளை, என் மூளையில் இருக்கிற எண்ணங்களையும் கீழே வைக்கிறையா அல்ல. அடுத்த பாருங்க, ஆன்மா, ரூஹ் மிக முக்கியமானது. ரூஹ் இது வெஸ்டர்ன் சைக்காலஜியில் இல்லை, இஸ்லாமிக் சைக்காலஜி மட்டும்தான். ரூஹ் அல்லாஹ் அந்த ரூஹ், அந்த ரூஹையும் உனக்கிட்ட நான் ஒப்படைக்கிறையா அல்ல. என் உடம்பு அப்படி உனக்கு தான் சொந்தம்.
இப்போ எப்படி மனசுக்கு கவலை வரும்? நீங்கள் எல்லாத்தையுமே அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீங்களே. உடம்புலிக்க வலியே அல்லாட்ட ஒப்படைச்ச, மனசில் இருக்கிற கவலைகளையும் அல்லாட்ட ஒப்படைச்ச, மூளையில் இருக்கிற பிழையான எண்ணங்கள், விரக்திகள், பிரச்சனைக்கு தீர்வில்லாதவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாட்ட ஒப்படைச்ச. இப்போ நிம்மதியாக தூக்கம் போகுது. அவன் பார்த்துக்கொள்வான், நீங்கள் தூங்குங்க, அவ்வளோதான். அவன் பார்த்து கொள்வான், அவனுக்கு நீங்கள் பொறுப்பு சாட்டுங்க. இப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்க, அவ்வளோதான். அடுத்த சொல்கிறல்ல பாருங்க, வபிக்க அர்ஃபவுஹு, அதே போல யா அல்லாஹ், நான் காலையில் எழும்பும் போது எப்படி தெரியுமா எழும்புவேன்? என் உடம்பு எப்படி தெரியுமா தூக்குவேன் யா அல்லாஹ்? ஓன்ற பேரால தான் தூக்குவேன். இப்போ பாருங்கோ, நிறைய பேர் எப்படி தெரியுமா தூங்குறேன் இன்னைக்கு? நாளை காலை அந்த பிரச்சனை எப்படியும் ஃபேஸ் பண்ணுறேன், நாளைக்கு கடன் எப்படி நான் அடைக்கிறேன், நாளைக்கு நான் அந்த புள்ளையோட பிரச்சனை எப்படி நான் தீர்க்கிறேன். எனக்கு காலை எழும்பும் போதே நிம்மதி இல்லை. காலை எழும்பும் போதே என்னை மகளை பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், மகனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், என்னை காலை இந்த மகளோட முகத்தை பார்க்கும்போதும், என் ஹஸ்பண்டை முகத்தை பார்க்கும்போதும், ஒய்ஃபோட முகத்தை பார்க்கும்போது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறேன். எப்படியான கவலையான வாழ்க்கை. சில நேரம் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமாக நோயாளி இருக்கலாம். அல்ல அப்படித்தான் ஒருத்தருக்கு அல்ல தாரானே. அந்த நோயாளியை பயங்கரமாக நோய் உண்டாயிக்கலாம். அந்த நோயாளி என்னை பார்க்கும்போது என் மனசியா அல்ல அப்படி பற்றி கொண்டு போகிறையா அல்ல. ஆனால் இதை நிறைய பேருக்கு கவலை. விடிஞ்சா எப்படி நான் அந்த நாளை ஃபேஸ் பண்ணுறேன். சில பேர் யோசிக்கிற எப்படி தெரியுமா, யாரெல்லாம் விடியாமல் இருந்தால் நல்ல யாரெல்லாம் என்னை தூக்கத்திலே அப்படி மௌத்தாக்கு யாழ் அப்படியெல்லாம் கவலைப்படுற ஆண்கள் பெண்கள் இருக்கிற இந்த உலகத்தில். விடியாமல் இருந்தால் என்ன அந்த அளவுக்கு பிரச்சனை. ஆனால் இங்கே நீங்கள் சொல்லிக்கிற பாருங்க, வபிக்க அர்ஃபஹு, இன்ஷா அல்லா, ஓண்ட பெயரை கொண்டு நான் எழும்புவேன், நீ எனக்கு நிச்சயம் உதவி செய்வாய். பிரச்சனைகளை தருபவன் நீதான், பிரச்சனை அனைத்தும் ஓண்ட கண்ட்ரோலில் தான் யாழ் ஆகிக்கிற, எனவே நிச்சயம் எனக்கு நீ வழிகாட்டுவாய் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கண்ணை மூடுங்கோ. அல்லாஹ் காலை எழும்பும் போது நல்ல ஐடியாஸுகளை, உடம்புக்கு புத்துணர்ச்சிகளை தருவான். நோய்களை அல்லாஹ் அவளுக்கு லேசாக்குவான். அல்ல நோய்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன தைரியத்தை எல்லாம் தருவான். ஒரு மருந்தும் தேவையில்லை, இதான் மருந்து. அடுத்ததை பாருங்கோ, உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கை என்பது ஒரு தண்டவாளம் மாய்த்தல். நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. இரவுல தூங்கும் போது அப்படித்தான் நீங்கள் தூங்கும். வாழ்க்கை என்பது ஒரு ரயில்வே புகையிரத பாதை மாய்த்தல். இப்போ அடுத்த போது அர்த்தம் சொல்ல போது அவங்க படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாதையை நீங்கள் பாருங்க, 2 சமாந்தர கோடுகள் தான் இந்த பாதையில் போகுது. இப்போ 2 பக்கத்தில் 2 லைன் நிற்கிற, அப்படியே நேரைக்கு அப்படியே வாழ்க்கை போகும். வாழ்க்கை என்பதும் இந்த 2 சமாந்தர கோடுகளை போல தான் வாழ்க்கை. அது என்ன சமாந்தர கோடுன்ற? இஸ்லாம் சொல்ல என்ன தெரியுமா, ஒரு கோடு என்ன தெரியுமா, உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு கோடு. வாழ்க்கையில ஒரு பக்கம் அல்ல, இந்த பாதையில ஒரு லைன் என்ன தெரியுமா, எனக்கு இப்போ இருக்கிற கவலை, எனக்கு இருக்கிற நோய்கள், என் குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனை, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் உள்ள சில பிரச்சனை யாருக்கும் சொல்லல, எனக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள சில பிரச்சனை யாருக்குமே சொல்லாது, சில நோய்கள் ஆயிக்கலாம், எனக்கு மாமிக்குமான பிரச்சனைகளாம், பொருளாதார பிரச்சனைகள் ஆயிக்கலாம், அல்லது வேறு வேறு சில பிரச்சனை ஆகப்பட்டு வெளியே வந்து கொள்ளாமல், இதெல்லாம் ஒரு லைன் தான் வாழ்க்கையில். நல்லா விலை கொள்வோம், இது ஒரு லைன் தான். இது தண்டவாளம், அந்த ரயில்வேட ஒரு பக்கம் தான். இன்னொரு லைன் நீ கதை மறக்கவான். அது அடுத்த லைன். இந்த பாதையில் இன்னொரு லைன் பாருங்க, சமாந்தரமா போ. உங்களோட பிரச்சனைக்கு நேர் எதிராக அடுத்த பக்கத்தில் அந்த கோடு ஓடுற, அந்த லைன் ஓடுற பாருங்க. என்ன அந்த லைன் தெரியுமா? இதுதான் அல்லாஹ் உங்களோட பிரச்சனைக்குள்ளால வைத்திருக்கின்ற அருள். அருள் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு அருளை வச்சிக்கிறான், கயிறை வச்சிக்கிறான், பாடம் ஒன்றை வச்சிக்கிறான். அதை நீங்க கட்டாயம் பாருங்கோ. ஒரு ரயில்வே ஒரு பக்கத்தை மட்டும் நீங்க பார்க்க வேணும், பிரச்சனையை மட்டும் நீங்க பார்க்க வேணும், பிரச்சனையுடைய மறுபக்கத்தையும் பாருங்கோ. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு விரக்தியை தராது, ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். அதை என்ன எப்படி பார்க்குறேன் சார்? இதை நீங்கள் தூங்கும் போது யோசிங்க. எப்படி தெரியுமா, இப்போ உங்களுக்கு ஒரு கவலை ஒன்றிக்கணுமே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றிக்கு எப்பவுமே நீங்கள் பிரச்சனையை மட்டும் யோசிக்குவானோ, நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு லைன் மட்டும்தான், அதோடைய மற்ற லைனை யோசிங்க. அல்லாஹ் தாலா சொல்கிற, இனி உங்களோட பிரச்சனைக்குள்ள ஒரு ஹைர் ஒன்றிக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு நலம் ஒன்றிக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாடம் ஒன்று சொல்லவார் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு அல்லாஹ் உங்கள்ட்ட ஒரு குறை ஒன்று சொல்லி வர, நீங்க இதை திருத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. இதான் இந்த எப்போதும் பிரச்சனையை நீங்க பிரச்சனையை மட்டும் பார்க்க வேணும். அடுத்த அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பாதை, 2 லைனும் சேர்ந்ததுதான் பாதை. எனவே பிரச்சனை ஒரு பக்கம், மறுபக்கம் அல்லாஹ்வுடைய அருள், இந்த இரண்டையும் சேர்த்து விளங்கி பயணிப்பதுதான் வாழ்க்கை. இதைத்தான் அடுத்த பக்கம் சொல்ற, யா அல்லாஹ்
நீ சில கட்டங்கள் என்னை மௌத்தாக்கினா நீ எனக்கு இரக்கம் காட்டு, கருணை காட்டு. இப்போ நான் மௌத்தானமே தூக்கத்தில், யாழ்லா நான் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதேன், யாழ்லா நான் ட்ரை பண்ணி முயற்சி செய்தேன், ஆனால் நான் இந்த மேக்சிமம் எஃபர்ட்டை நான் கொடுத்தேன், தூய்மையான பாடுபட்ட உழைச்ச, ஆனால் நீ இப்படி மௌத்தாக்கினா எனக்கு இரக்கம் காட்டியா அல்ல. ஏதோ நீ அந்த பிரச்சனை எனக்கு இரக்கத்தை, ஏதோ உன்னோட கருணை அந்த பிரச்சனை இருக்கும் யா அல்ல, அந்த கருணையை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக. நான் கபருக்கு போகும்போது என் ரூஹ, என் மையத்தை உன்னோட கருணையோடு கொண்டு போவாயாக. இரண்டாவது, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு தௌபாவை தரையா அல்ல, பாவ மன்னிப்பு தாயா அல்ல. நான் மனிதன் என்ற வகையில் சில பாவங்கள் செஞ்சிப்பேன், என் கவலைக்கு சில நான் செஞ்ச பாவங்களும் தவறுகளும் ஒரு காரணம் அமையலாம், அதெல்லாம் யா அல்ல என்னை மன்னிப்பாயாக. ஃபகுஃபிர்லஹா ஃபகுஃபிர்லஹா ஃபர்ஹம்ஹா, இரக்கம் காட்டு, மன்னிப்பாயாக. அல்ல நிச்சயம் மன்னிப்பான், இரக்கம் காட்டுவான். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளும் இரக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை. நீங்கள் ஒரு 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 10 ரூபா காசு எடுத்தா, அதில் ஒரு கொயினை நீங்கள் எடுத்தா, அந்த கொயினில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அது 10 ரூபா அல்லது 5 ரூபான்னு சொல்லி, ஆனால் அதை மட்டும் இருந்தால் அது கொயின் அல்ல. அதில் மறுபக்கம் வைக்கிற இலங்கையினுடைய அந்த லட்சணை, அந்த இலங்கையினுடைய அரசாங்கத்துடைய அந்த அடையாளம், அது இரண்டும் இருந்தால் தான் அது காசு. அதில் ஒன்று இல்லைன்னா அது காசு அல்ல, செல்லா காசு. வாழ்க்கை பிரச்சனையும் அப்படித்தான். நீங்கள் பிரச்சனை ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்தா நீங்கள் விரக்தி அடைவீங்க, கவலைப்படுவீங்க, ஸ்ட்ரெஸ் அடைவீங்க, அல்ல டிப்ரெஷன். ஒரு பக்கம் அல்ல வாழ்க்கை, மறுபக்கத்தையும் பாருங்க, அந்த பிரச்சனைக்குள்ள ஹைர வச்சுப்பான். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சஹாபாக்கள சம்பவம் அல்ல, எங்கட 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 நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு தாய்க்கு கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் கிடைக்கிற, 3 பிள்ளையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 பிள்ளைக்கும் பயங்கரமான நோய். அந்த நோய் எப்படி தெரியுமா? டாக்டரோட அட்வைஸ் என்ன தெரியுமா? இந்த 3 பிள்ளையும் மிக நீண்ட காலம் வாழாது, கொஞ்சம் காலத்தில் மவுத் ஆயிடுவாங்க. இது தெளிவாக டாக்டர் சொல்லி அனுப்புறது. அந்த தாய் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு அந்த வீட்டில், அந்த பிள்ளைகளுக்காக நீ அந்த தாய், நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் தூங்குறல்ல, தூங்கல. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு சில மருந்தை கொடுக்கணும், அடுத்த பிள்ளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கூட டாக்டர்ஸ் வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பிள்ளைகள் பிளக்கிறது சந்தேகம், எனவே அதுக்கு மருந்துகளும் இல்லை. நீங்கள் வீட்டில் பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஏழுமான உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்பி வச்சுக்கிறேன். அப்போ ஒரு நர்ஸை விடவும் ஒரு தாய் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குற ஒரு கட்டத்தில் டாக்டர் மறுபடி கூப்பிட்டு அந்த உண்மை வாப்ப டிஸ்பென்சரிக்கு கூப்பிட்டு சொல்கிற, எப்படி உங்களோட பிள்ளைகள் நிலைமைன்னு சொல்லி. அப்போ அந்த வாப்பா சொல்கிற என்ன தெரியுமா? அந்த டாக்டர் கேட்டு, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்க்குற, உங்களுக்கு சரியான கஷ்டமாயிக்குமே, என்ன செய்கிறேன்ட்டு. அப்போ வாப்பா சொல்கிற என்ன தெரியுமா டாக்டர்கிட்ட? டாக்டர், நான் இந்த 3 எங்கள் வீட்டுக்குள்ளே 3 கபர்களை பார்த்து கொண்டிருக்க டாக்டர், எனக்கு அவ்வளோ கவலை, என்ன செய்ய. என்னை 3 பிள்ளையும் கட்டில் இருக்கிற, அது கட்டில் அல்ல கபருன்னு சொன்னார். இது பிரச்சனை ஒரு பக்கம், நல்ல விலைங்க நான் சொல்கிறது. இது பிரச்சனையுடைய ஒரு பக்கம். பிரச்சனையை மட்டும் நீங்கள் பார்த்தா கபூரா தான் விளங்கும். அந்த தாய்கிட்ட கேட்குற டாக்டர் உம்மாட்ட, நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை சரியாக கஷ்டப்படுறவங்களுக்கு சரியான கவலைக்கு மலியாண்டு. அப்போ அந்த தாய் சொல்கிற வசனம் என்ன தெரியுமா? டாக்டர், நான் இந்த 3 பிள்ளைகளையும் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? ஏண்ட சுவர்க்கத்துக்கான 3 கதவுகளாக நான் பார்க்குறேன் டாக்டர். எனக்கு இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுவது சந்தோஷமே தெரியுமா? ஏண்ட சொர்க்கத்துக்கு நான் இந்த 3 பிள்ளைகளுடைய கதவுகளுடன் அவசரமாக நான் போக போகிறேன். சொர்க்கத்துக்கு எனக்கு இந்த பிள்ளைகளும் சரியாக இந்த பிள்ளைகளை பார்த்தா அது மட்டும் போதும், அல்ல என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். நான் இந்த பெரிய பாக்கியமாக பார்க்குறேன்னு சொல்லி அவன் தாய் சொல்கிறேன். இதுதான் ஒரு பிரச்சனையுடைய 2 பக்கம். ஒரு பக்கம் நாங்கள் கபூராக மட்டும் பார்த்தா அது கபூராக தான் வாழ்க்கை விளங்கும். இல்லை, அந்த கபருக்கு பின்னாலேயும் அல்ல, மறுபக்கம் என்ன தெரியுமா? ஒரு அருளை வச்சிப்பான், நிலவை வச்சிப்பான். அந்த எண்ணத்தோடு ஒரு மனிதனுக்கு தூங்க இயலுமா? இரவில் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது உங்களோட பிரச்சனையை எழுதி, உங்களோட பிரச்சனையை நீங்கள் நினைச்சி, அந்த பிரச்சனையுடைய மறுபக்கம் அல்ல ஹைரோண்டை வச்சிருப்பான் என்ன உங்களுக்கு பார்க்க தெரியுமா? பார்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் காலையில் எழும்பும் போது புத்துணர்ச்சியோடு எழும்புவீங்க, பிஸ்மிக ரப்பி, அல்லாவுடைய பேரோடு நீங்கள் எழும்புவீங்க, அல்லாஹ் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீங்க, எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கை குறைவு, இந்த நம்பிக்கை குறைவு. எனவே தான் கவலையும் விரக்தியும் நம்பிக்கையினமும் டென்ஷனும் கோபம் வாரதும் இதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு இந்த நம்பிக்கைகளுக்கு ஒரு நிம்மதியாக தூக்கமே இல்லை. எனவே தூக்கம் போகலன்னு சொன்னால் அடுத்த நாள் பகல் முழுக்கவும் ஒரே கவலை தான், ஒரே பிரச்சனை தான், ஒரே கோபம் வாரது தான். என்னென்னு சொல்லல, என்ன இரவு நிம்மதியான தூக்கம் இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன மறுபடி சொல்கிறேன், தூக்கத்தில் அந்த 3 ஸ்டேஜை நீங்கள் கட்டாயம் அடைஞ்சே ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி தெரியுமா தூங்குற? நான் சொன்ன இந்த திக்கிற விடவும் ஃபோனோட தான் தூங்குற.
ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அல்லது என்ன மெசேஜை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய நெகட்டிவான நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களோட பிரச்சனையை நீங்கள் சேர்ந்து யோசிச்சுட்டு அப்படியே தூங்கின ஒரு காலம் நீங்கள் அந்த 3 ஸ்டேஜை அடைய மாட்டீங்க. தூக்கம் அந்த 3 ஸ்டேஜுக்கும் போகாது. எனவே உங்களோட தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலை எழும்பும்போது உங்களுக்கு பாடி சரியான டயர்டாகிக்கும். எழும்பும்போது உங்களுக்கு தலையெல்லாம் பாரமாகிக்கும். எழும்பினாலும் ஒரு கோபம் வரும். அன்றைய நாளே உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு கஷ்டமான நாளாக தானே. ஏன் காரணம்? தூக்கமின்மை. இது பின்ன துவா எவ்வளோ அழகான துவான்னு பாருங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை பாடம் ஒன்று அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று அமைதியான உள்ளம் ஒன்று தாரன்னு பாருங்க. அடுத்து நீங்கள் பாருங்க கடைசி துண்டு. இப்போ நீ மறுபடி சொல்லு, யா அல்லாஹ் என்னை நீ மௌத்தாக்காமல் விட்டால், சரி நீ என்னை மௌத்தாக்கல்ல, காலை எழும்பும் போது நீங்க எனக்கு ரூஹ தந்தாய், உயிரை தந்தால், யா அல்லாஹ் இந்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம். யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாக்கணும். இப்போ உங்களுக்கும் தான் எனக்கும் தான் ஒரு பயம் ஒன்று என்ன தெரியுமா? நான் நாளைக்கு எழும்பி என்ன வாழ்க்கை எப்படி அமையுமோ தெரியும். அந்த அளவுக்கு இந்த உலகம் மோசம் தானே இல்லையா? மோசம்னா பயங்கரமான உலகம் இன்றைக்கு. அது உதாரணம் சொல்ல போனால் டைம் போகிற எனக்கு சில பிரச்சனைகள் வார எங்கிருந்து வாரன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான உலகம். சில நாங்கள் உதாரணம் ரோட்டில் வாகனம் போகிற மாதிரி தான். நீங்கள் நல்லா வாகனத்தை ஓட்டிட்டு போகிற அடுத்தவன் வந்து எங்கேயும் உங்களோட மேலில் உங்களோட வாகனத்தில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி உங்களோட உடைமைக்கு உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் நல்லா தான் ஓட்டிட்டு போகிறேன். வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரம் நாங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு போவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டு போவோம். ஏதோ அடுத்த வீட்லேருந்து பிரச்சனை வரும். ஸ்கூலில் இன்னொரு புள்ளையால் எங்கட புள்ள கெட்டு போகும். அல்லது இந்த சமூகத்தில் இருக்கிற வேறொரு பிரச்சனை எந்த தலைக்கு வரும். எங்கேயோ போகிற ஒரு கோல் எனக்கு மிஸ் கோலாக வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறும். நடந்து இல்லையா? அப்போ அப்போ எங்கெல்லாம் பிரச்சனை வர முடியும் யாருக்கும் தெரியாது. அப்படியான ஒரு உலகம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்ல பயப்படவான், உலகத்துக்கு பயப்படவான். இந்த பிரச்சனையெல்லாம் ஷைத்தானுடைய, இந்த ஷைத்தானை எல்லாம் பாதுகாக்கிற கேடயம் ஆயுதம் உங்கள்கிட்ட தான் இருக்கிற அதுதான் திக்ருகள், துவாக்கள். இதனோடு நீங்கள் வாழுங்க, உங்களால் வெற்றி பெறலாம், உங்களை பாதுகாக்கலாம். எனவே நீங்கள் மௌத்தாக்காவிட்டா இந்த துவாவை கேளுங்க, யா அல்லாஹ் நீ உன்னை நல்ல அடியார்களை நீ எப்படி பாதுகாத்தாயோ அப்படி என்னையும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. இந்த ஒரு வசனத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டு. எப்படி நல்லடியார்களை இப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வரும். நீங்கள் தூங்கும் போது நான் சொல்ல இந்த பாயிண்ட்டை மனசுக்கிடுங்கோ. நீங்கள் இந்த துவாரை இந்த வசனத்தை ஓதும் போது நல்லடியார்கள் நல்லா சொல்லுங்க தானே உங்களோட மைண்டுக்கு விருப்பமாக நல்லடியார் உன்னை மனசுக்கிடுங்கோ. பெண்களாக இருந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மனசுக்கிடுங்கோ. பெண்களாக இருந்தால் ஆயிஷா நாயகியை மனசுக்கிடுங்கோ. பெண்களாக இருந்தால் கதீஜா நாயகியை மனசுக்கிடுங்கோ. பெண்களாக இருந்தால் உங்களுக்கு அண்மை காலத்தை வாழ்ந்து மௌத்தா நல்ல ஒரு நல்ல பெண்மணியை முன்னுதாரணமாக எடுங்கோ. இவங்களெல்லாம் நீ எப்படி பாதுகாத்தியா இல்ல நல்ல மௌத்தை கொடுத்தோ என்னையும் அவர்கள் பாதுகாப்பாயாக. ஆண்களாக இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அபூபக்கர் இல்லாங்க, உமர் இல்லாங்க, இப்படியான மனிதர்களை நீங்கள் முன்னுதாரணமாக மனசுக்கு எடுத்து இந்த துவா ஓதுங்கோ. இந்த மாதிரி நல்லடியார்களாயால் என்னையும் வாழ வைப்பாயாக, என்னையும் பாதுகாப்பாயாக. இந்த பாதுகாப்புன்னு சொல்ல சொல்லி முடிக்கிறேன். பாதுகாக்கிறேன்ற பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் பாதுகாக்கிறேன்டா 3 விஷயங்களை பாதுகாக்கிறேன். உங்களோட உடலை பாதுகாக்கணும். நாளையில் கால் நான் எழும்பினா உங்களோட உடலை அல்லாஹ் தஆலா எந்த தீங்கு வராமல் பாதுகாக்கணும். அதில் உயிரும் வரும் அதுக்குள்ளால. 2வது உங்களோட ஈமான், உங்களோட ஆன்மீகத்தை எல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஆம்பளை எடுத்தால் ஆண் எடுத்தாலும் பெண் எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போனால் காணுதெல்லாம் ஜாகிலியத்தான், காணுதெல்லாம் பாவங்கள். சில ஆண்களை பொறுத்தவரை இன்றைக்கு பெண்களுடைய கவர்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் ஜாகிலியத். ஒரு ஆண் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பெரும் ஒரு போராட்டம் தான். அப்போ அதே போல் ஒரு பெண் இன்றைக்கு வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே இன்றைக்கு ஃபோனுக்குள்ளால் எத்தனை ஜாகிலியத்தில் இருக்கு நான் சொல்ல உங்களுக்கு தெரியும். எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சுக்கிற இந்த ஃபோனில் வீட்டுக்குள் இருந்து. அப்போ எனவே இந்த மாதிரி யாரெல்லாம் என்ன பாதுகாக்கணும்? இந்த ஃபோனினுடைய ஊசலாட்டங்கள், இந்த ஷைத்தானுடைய வழிகேட்டில் இருந்து, பிழையான பாதையில் இருந்து யாரெல்லாம் என்ன பாதுகாக்கணும்? அது ஆணாய்க்கலாம், பெண்ணாய்க்கலாம். அப்போ 2வது ஈமான பாதுகாக்குது. 3வது என்ன தெரியுமா? உங்களோட மனசில் இருக்க கவலைகளிலிருந்து எல்லாம் அவங்கள பாதுகாக்கணும். யா அல்லாஹ் நீ நல்லடியார்கள், அபூபக்கர்ல அவங்க எத்தனை வாழ்க்கை பிரச்சனை வந்த யா அல்லாஹ், ரசூலுல்லாவுக்கு எத்தனை பிரச்சனை வந்த வாழ்க்கை பிரச்சனை, அவங்கள அந்த கவலையெல்லாம் மோதி முட்டி மோதி வாழ்க்கையில் சாதிச்சாங்க யா அல்லாஹ். எனக்கும் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறையா அல்லாஹ், நிறைய கவலைகள் இருக்கிறையா அல்லாஹ். சரி என் வாழ்க்கையில் சில பிரச்சனை வெளியே சொல்ல இல்லாமல் இருக்கிறையா அல்லாஹ். என்னையும் அந்த நல்லடியார்களை பாதுகாத்துமாய் இந்த கவலையால் நான் அழிஞ்சு போகாமல், கவலையால் நான் விரக்தி அடையாமல், இந்த கவலைகளால் நான் மனநோயாளியாக மாறாமல், இந்த கவலைகளால் நான் மனநோய்க்கான மருந்தை குடித்து அதுக்கு அடிக்ட் ஆகாமல் யா அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பாயாக என்று 2 கையையும் ஏந்தி அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடுங்கோ. அல்ஹம்துலில்லாஹ்.
நிம்மதியான தூக்கம் கொண்டு வரும். இதோட கிளாஸ் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த துவாவை அடுத்த கிளாஸ் நான் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அல்லது கமெண்ட்ஸ்கள் இருந்தால் அவங்களுக்கு சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜுவேரியா சொல்லுங்க. நீங்க இப்ப கடைசியா சொன்ன அந்த தூக்கத்துக்கு நாங்க போன உடனே பெட்ல உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ஓதக்கூடிய அந்த துவாவை நாளைக்கு விரிவாகவும் அந்த மீனிங்கோட எங்களுக்கு குரூப்ல போட்டேன்னு சொன்னா அமைதியா எங்களுக்கு எழுதி கொள்ளையிலும் அது நான் அனுப்புகிறேன். 2-3 தரம் எழுதும் போது எங்களோட மனசுக்கு வந்து நல்லா பதியும் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேறு யாராவது நான் சொல்லிக்கிறேன். சார் அந்த உங்களோட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபோர் ஸ்டேஜஸ் சொன்னீங்க தானே, அந்த துவாக்கள் ஓதக்குள்ள ஸ்டார்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த அந்த பிரெயினும் அந்த ஹார்ட் அதை மட்டும் கொஞ்சம் லேசா ஒரு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் தரையிலுமா? பண்ணி காட்டுறேன். இதுதானே முதலாவது அல்லாவை நோக்கி நாங்கள் சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம சொல்லி காட்டணும். அல்லாஹும்ம அல்லாவை நோக்கி சொல்கிறேன். இரண்டாவது அந்த ஷைத்தான் எப்பயும் உங்களை நல்ல வழி கூட அவன் டேஞ்சரானால் அவர்கிட்ட பாதுகாப்பு மனசில் அந்த ஷைத்தானை எதிரியாக எடுத்துடணும். மூன்றாவது பிரெயினுக்கு நான் சொன்ன பொருளை விளங்கி சொன்னால் தான் பிரெயினுக்கு தெரியும். நாங்கள் தமிழ் தானே படிச்சுக்கிறேன். எனவே பிரெயினை தமிழில் சொன்னோம் அல்லது இங்கிலீஷில் சொல்லுவோம். உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் சொல்லுங்கள். அரபு தெரிஞ்சாக்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நாலாவது என்னென்னா உள்ளத்தால் இதயம் நான் உங்களுக்கு சொன்ன உள்ளம் என்ன சொன்னா ஃபீல் பண்ணணும். நீங்கள் அல்லாவை மனசால் இறக்கம் காட்டணும். அல்லாவை நீங்கள் கண்ணால் காண்றது மாதிரி உங்களுக்கு ஒரு இறக்கம் ஒன்று வரணும். அவன் இல்லாமல் என் வாழ்க்கை ஒரு அணுவும் அசையாது. அவனோட சரியான நான் இறக்கம். அல்லாவும் என்னோட சரியான இறக்கம். அல்லாஹ் என்னோட ஈக்கான். நான் எங்கே போனாலும் அல்லாஹ் என்னோட ஈக்கான். அவன் என் உம்மாவிட 90 மடங்கு என் உம்மாவிட இறக்கமானவன். அந்த மாதிரி உள்ளத்தால் அந்த துவாட ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதில் நீங்கள் எதை நீங்கள் யோசிக்கணும். பிரச்சனையை பற்றி யோசித்தா அந்த பிரச்சனையின் போதும் அல்லாஹ் என்னோட ஈக்கான். அந்த மாதிரி அந்த உள்ளத்தால் இதயம்னு சொல்ல ஃபீல் பண்ணுது, மனசால் உணர்றது. பிரெயின்னு சொல்ல நீங்கள் அந்த பொருளை அந்த அர்த்தத்தை பிரெயினுக்கு சொல்லுது. நான் அந்த சுருக்கமாக சொல்ல வந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். சொல்லுங்க ரஸா, சொல்லுங்க. அந்த இப்போ இதுல அந்த ஹார்ட் பிரெயின் சொல்ற கனெக்ஷன்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த லிட்டில் பிரெயின் இந்த ஹார்ட் சொல்றது ஒரு கிட்டத்துல உள்ள ஒரு கண்டுபிடிப்பு. அதுக்கு மேலதிகமாக எங்களோட ஹார்ட்டும் பிரெயினும் சயின்டிபிக்கலா பார்த்தாலும் கனெக்டட் தானே. பரிவு நரம்பு தொகுதி, பரபரிவு நரம்பு தொகுதி அப்படி கனெக்டடா இருக்குது. அப்ப எங்களுக்கு பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வரக்குள்ள எங்களோட பராசிம்பத்தட்டிக் கூடுதல் ஆக்டிவேட் ஆகி எங்களோட ஹார்ட் பீட் குறையும். இப்ப அதை ஃபீல் பண்றது நெஞ்சில தானே. இப்ப நாங்க பொதுவா நெஞ்ச பிடிப்போம். அந்த வகையிலையும் சில நேரம் நாங்க இப்ப இந்த துவா திக்கறதுகள் மூலமாக எங்களோட பரபரிப்பு பகுதி கூட ஆக்டிவேட் ஆகிறதால ஒரு காம்னஸ் ஒன்று ஃபீல் ஆகிறதாலையும் அதன் மூலமாகவும் நாங்க அதை ஃபீல் பண்ணலாம் இல்லையா. இந்த ஹார்ட் சொல்ற விஷயத்தை எடுக்கலாமாம் சொல்றது. எஸ் சொல்லி இப்போ நீங்க சொல்ற நீங்க என்ன செய்றீங்க? நான் டாக்டர் டாக்டர் ரஸா, நீங்க தானே? சரி விலங்கல் டாக்டர் போட்டியில் நீங்கள். அப்போ உண்மையிலே நான் இந்த ஹார்ட்ன்ற பாடத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்கிற தனியாக படிப்பிக்கோணுமான பாடம் உண்டு. அது நிறைய ரிசர்ச், உதாரணமாக இந்த பிரெயின் மெத்துன்ற ஒரு இன்ஸ்டியூட் செஞ்சுக்கிற, அடுத்தது நிறைய ஸ்காலர்ஸ் எழுதிக்கிற. அதெல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா இதை விட உங்களுக்கு குர்ஆன் எப்படி அழகாக இந்த பிரெயினையும் ஹார்ட்டையும் ரெண்டுக்கும் இன்டர் கனெக்ஷனை எப்படி சொல்லிக்கிறேன்னு உங்களுக்கு குர்ஆன் விடாக விளங்கி கொள்ளையும். டாக்டர் சொன்ன மாதிரி அதை தனியாக நாங்கள் பார்க்கணும். பார்த்தா இன்னும் தெளிவான உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நேரம் ஒன்று கிடைச்சா நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நல்ல எங்களுக்கு இப்போ டாக்டர் மாதிரி ஆக்களும் மீக்கணும் இந்த கிளாஸில். இப்போ எனக்கு சயின்ஸ் தெரியாதானே. அப்போ டாக்டர் இப்படி சொன்ன மாதிரி அது மாதிரி வேறு ஃபீல்டு ஆகலும் மீனா நீங்களும் கதைங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களோட ஐடியாஸ், உங்களோட இப்போ எனக்கும் நல்லா உங்கள்கிட்ட படித்து கொள்ளையிலும் எனக்கும் எல்லாம் தெரியும். டாக்டர் என்ன அவர் சொன்னாரு?
இந்த சரியா கிளியரா விளங்கல. டாக்டர் அந்த டாக்டர் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா மீனா? எஸ் டாக்டர். எஸ் சார். டாக்டர் கொஞ்சம் இங்கிலீஷ் வேறு சொல்லலுமா அதுக்கு அந்த பரிவு நரம்பு தொகுதி அது? இல்ல அந்த சிம்பத்தட்டிக் பராசிம்பத்தட்டிக்னு 2 இருக்கிற பொதுவா. எஸ். நாங்க அந்த எக்ஸைட் ஆகொள்ள அப்படி எல்லாம் வர்றது சிம்பத்தட்டிக், ஹார்ட் பீட் கூடுற, டென்ஷன் ஆகிற அப்படி எல்லாம் வரக்குள்ள சிம்பத்தட்டிக் கூடுதலா ஆக்டிவேட் ஆகும். நாங்க சும்மா ரிலாக்ஸா இருக்கக்குள்ள காமா இருக்கக்குள்ள பராசிம்பத்தட்டிக்னு ஒன்று இருக்கிறேன். அது ரெண்டுக்கும் இடையிலும் பேலன்ஸ் ஒன்று இருக்கு. அதுதான் நான் பரிவு நரம்பு தொகுதி பரபரிவு ஒன்று தமிழ்ல சொன்னேன். எஸ். வேறு யாரோ டாக்டர் சீக்கிரம் இல்லை இந்த குரூப்பில்? ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் வேறு ஒரு பில்லுன்னு சொல்லி அப்போ நான் நான் இந்த துவாவை நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பிடிஎஃப்ஐயும் அனுப்புகிறேன். அடுத்த கிளாஸில் நான் இன்னொரு துவாவை நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே இந்த கிளாஸில் நோக்கத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லணும். இது ஒரு படிக்க மட்டும் என்ற நீயத்தில் நானும் வரப்படாது, நீங்களும் வரப்படாது. படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நாங்கள் வந்துக்கிறேன். முடிஞ்ச அளவு இது நாங்கள் செய்து பார்ப்போம். நாங்கள் இவ்வளோ காலம் எங்கிட்ட நாங்கள் பொதுவாக பழகிக்கிறேன், பயான் கேட்க தானே பழகிக்கிறேன். இவ்வளோ காலமாக பயான் கேட்டு 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 நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணது மிக குறைவு. அப்போ அதே வேலையை நாங்களும் செய்கிறதா இருந்தால் அர்த்தம் இல்லை, அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போகிறதும் பெரிய பிரச்சனையாக அமையும். அப்போ அந்த வகையில் நாங்கள் நியத்து வைங்க எல்லாரும் இன்றைக்கு படித்த துவாவை மாதிரி ஒவ்வொரு நாளும் படிக்கிறத முடிஞ்ச அளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கோ. அதை துவாவை பாடமாக்குங்கோ, பொருளோட பாடமாக்குங்க. நான் சொன்ன மாதிரி அதை விளங்குங்கோ, அதை உணருங்கோ, உங்களோட வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்துங்க, கனெக்ட் பண்ணுங்கோ. மறுபடியும் நீங்கள் அதை உள்ளத்தால் அல்லாட்ட பொறுப்பு சாட்டுங்கோ. இதுதான் நாங்கள் படிக்கிறதுல மெயின் விஷயம். இன்ஷால்லா நீங்கள் அதை சரியாக ப்ராக்டிஸ் பண்ண இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். உங்களை அறியாத அல்லாஹ்தாலா பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வருவான் என்றா ஒன்றை நீங்கள் நம்புங்கோ. இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர், அவன் மட்டும்தான் பெரியவன். உங்களோட பிரச்சனையும் பெருசு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற காசும் பெருசு இல்லை, உங்களுக்கு வந்து நோயும் பெருசு இல்லை. அவன் நினைச்சா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். படைத்தருவான். வாலைக்கும் சலாம். சார் ஃபுல்லா சொல்லுங்க. ஃபுல் டைம் சார் கிளாஸ்ல நான் அவுட்ல இருந்தேன். இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்தேன் சார். ஃபுல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருந்தேன் சார். மாஷா அல்லாஹ். ஓ சார் மாஷா அல்லாஹ், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க சார். நீங்க சொல்ற ஒவ்வொரு வேர்டுக்கும் எங்கிட்ட கண்ணால கண்ணீர் துளி வெளியில வருது சார். ஏன்னா அவ்வளோ அழகா அந்த மீனிங் சொன்னீங்க சார். ஏன்னா நாங்க வந்து மீனிங்கா ரீட் பண்றேன், பட் ஆனா இப்படி டீப்பா உள்வாங்கி ரீட் பண்றேன் இல்ல சார். துவாவை ஓதிட்டு மீனிங்க டீப்பா நாங்க ரீட் பண்றேன் இல்ல சார். அதை உள்வாங்குறோம் இல்ல. பட் ஆனா நீங்க அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுல எந்த அளவு டீப்னஸ் இருக்கு, அதுல எவ்வளவு மீனிங் இருக்குன்னு சொல்லும் போது அந்த நாங்க அல்லாஹ்க்கு டிரெக்டா அந்த வேர்டை சொல்றோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சார். இப்படி நாங்க தூங்கும் போது அல்லாஹ் உன் பேர்ல நான் சொல்றேன், என் ரூவை நீ கைப்பற்றாய், மார்னிங் என் ரூவை தருகிறாய் அப்படின்னு சொல்லும் போது நான் அல்லாஹ்வோட டிரெக்டா டீப்பா மனசுக்குள்ள ஆள் மனசுல இருந்து பேசுற மாதிரி அப்படி ஒரு பவரா இருந்துச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நாங்க இந்த கிளாஸ்ல ஜாயின்ட் ஆனது. சார் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்றதுக்கும் மற்ற எல்லாருக்கும் எங்களால சார் எங்களுக்கு டீச் பண்ற மாதிரி நாங்க மத்தவங்களுக்கும் இதை பத்தி சொல்றதுன்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், உங்க மூலியமா தந்திக்கிறான் சார். அல்ஹம்துலில்லாஹ், கட்டாயமா உங்களுக்கு நாங்க துஆ செய்றோம் சார். ஜஸாக்கல்லாஹ் சார். உண்மையிலே அந்த மரியம் சஃப்வான் அதில் பாயிண்ட் ஒன்று சொன்னேன். என்னென்னா அந்த அவர் சொன்ன பாருங்க, அந்த துவாவை ஓதும் போது அல்லாஹ்வோட டிரெக்டாக நான் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்து அதுதான் உண்மையிலே ஹார்ட்னு சொன்னது. அழகாக சொன்னாங்க, இதுதான் ஹார்ட்டோட வேலை. அதுதான் சரியாக நீங்கள் துவாவை செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்ஷால்லா சொன்ன ஹார்ட்டை பற்றி தனியாக படிக்கணும். அதில் வேவ்ஸ் எழுதிக்கிறேன், அந்த வேவ்ஸ் அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ண முடியும் சயின்டிஃபிக்கலி. அந்த வேவ்ஸ் வந்து டெலிபதி நான் சொல்ல சைக்காலஜிக்கலி அது பெரிய ரிசர்ச். சுருக்கமாக சொன்னால் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும். அது வந்தால் நீங்கள் சக்ஸஸ் அல்லாஹ் தருவான். அந்த மாதிரி துவாவை ஓதினா அல்லாஹ் அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்காத சில ஹைரல் கிடைச்சோம்னா இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன்.
அது சொல்ல இல்லாத, அது வாயில் சொல்ல கஷ்டம். அது நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு ஃபீலிங் ஒன்று, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். அது ஒவ்வொருத்தருக்கும் தான் அது டேஸ்ட் ஒன்று. அது இப்போ எங்களுக்கு ருசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலவே. சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இதுன்னு சொல்லுவோம், ஆனால் அது டேஸ்ட் எப்படின்னு சொல்ல தெரியும். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட்டும் அப்படித்தான். அது உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். அடுத்து நான் என்னென்னு சொல்ல, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆக்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு நான் இந்த தமிழில் தானே போட்டு அடுத்து நான் அடுத்த முறை இங்கிலீஷ்லேயும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரேன். இந்த துவாவை நான் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு அனுப்புகிறேன், மீனிங்கோட சேர்த்து. ஓகே, வேறு யாரும் என்னமோ சொல்ல பார்த்த மாதிரி இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அது இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும். நாங்க ஆரம்பத்துல இங்க சொன்ன முதலாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸ்ன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வல் ஃபஷலி வ மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரில் ரிஜால். அதுல மீனிங்கும் கட்டாயம் போடணும், அந்த துவாவையும் போடுங்க. இது பாடம் இல்லாதவங்களுக்கும் பாடமாக்கி கொள்ளலாம். ஆனா அதுல மீனிங் பெருசா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், நீங்க ஆரம்பத்துல சொல்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் வந்து எங்களோட உள்ள தொழுகிறதா இருந்துச்சு. எல்லாமே அப்படித்தான். அது மட்டுமல்ல அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நீங்க அந்த அந்த திக்ரு வந்து ஒரு தனி கிளாஸாக வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸில் இந்த மாதிரியே தனியாக படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் இன்னும் விரிவாக நான் பார்ப்போம். முக்கியமான துவா உண்டு அது. இன்ஷா அல்லாஹ் அது வந்து எந்த நாளும் ஞாபகப்படுத்தினால நீங்கள் பாவிச்சு கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, ஹைர். அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுமா? இரண்டு மில்ல தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் நஸ்ரீனா, சொல்லுங்க. நஸ்ரீனா, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகிக்குது. கொஞ்சம் இடக்கடை ஏரியால கொஞ்சம் கட் ஆகி கொஞ்சம் கவரேஜ் ப்ரோக்ராம் இப்போ சொல்லுங்க, கேட்குறேன். ஆனா ஃபுல்லா முழுமையா இதாக்கி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சார். எங்க ஏரியால கொஞ்சம் கவரேஜ் அப்படியே இடக்கடை கொஞ்சம் ரெக்கார்டிங் இன்ஷால்லா நீங்க எடுங்க அப்ப. ஓகே, அப்படி ஏதாவது இந்த ப்ராப்ளம் உள்ளாக ரெக்கார்டிங் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா சரி, ரெக்கார்டிங் தருவாங்க. ஹைர். அப்போ நாங்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் சார். இப்ப நீங்க சொன்ன இந்த ராவிக்கு தூங்குற ஓதுற துவாவை நான் டெய்லி நான் ஓதுறேன். அது உண்மையிலேயே அது மனசுக்கு ஒரு இதாக்கி ரிலாக்ஸ் ஆயிக்கும். அது பொருள் உணர்ந்து ஓதுறேன். உண்மையிலேயே நல்லா தூக்கமும் போறேன். மாஷா அல்லாஹ் வெள்ளைக்கும் எலும்ப போலே நல்ல உற்சாகத்தோடு எழுந்துவேன். மாஷா அல்லாஹ். ஹைர். உண்மையில துவாத்தான் கட்டாயம் ஓதுங்க. ஹைர் ஹைர். அப்போ நாங்கள் கிளாஸை முடிச்சு கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் அருள் பாலிக்கும்.